எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் டியூஸ்டேஸ் வித் மோரி, ரிட்டன் பை மிச் ஆல்பம். இந்த புக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் இருக்கும் ஒரு ப்ரொஃபஸருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மோரி அப்படின்ற ப்ரொஃபஸர் என்னென்னலாம் ஃபிலாசபிக்கல் லெசன்ஸ் சொல்லி கொடுத்தாரு. அது முக்கியமாக அவர் இதுக்குன்னு ஒரு சிலபஸ்லாம் ஃபாலோ பண்ணல. அவர் மரணத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு. அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இல்லை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ், ஃபேமிலி, சொசைட்டி, அட்டென்ஷன், இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனது லவ்வை பற்றி கேட்டிருப்பாங்க மிச் ஆல்பம். அப்போ மோரி சொல்லுவார், எல்லாரும் என்னை பார்த்துட்டு போயிடுவாங்க, என் கூட பேசுவாங்க, நான் ஒரு இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக கூட தெரிகிறேன் எல்லாத்துக்கும். ஆனால் நான் ஓவர் கம் பண்ணுற எல்லா பெயினோடையும் டே அண்ட் நைட் என் கூட ட்ராவல் ஆகுறது என்னோட ஒய்ஃப் தான். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்குள்ள பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி லவ்வை பற்றி சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஃபேமிலியை பற்றி அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் மோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரொஃபஸராக இருக்கும்போது வேலைன்னு தான் ஓடிட்டு இருப்பேன். முக்கியமாக என் குடும்பத்துக்கு நான் தேவைப்பட்ட சமயத்தில் கூட நான் என் ஃபேமிலியோடு இல்லை. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். அந்த காலங்கள் திரும்பவும் வராது. அதனால் எல்லாரும் ஃபேமிலி, லவ்வுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி மோரி வந்து அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் மிச்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த புக் சொல்லியிருக்கு. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மெய்ப்படும் அப்படின்ற என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.